வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கார்த்திகேயன் மயில்சாமி. வெல்கம் டு அவர் சேனல். நாம இன்னைக்கு பார்க்க போற ப்ராப்ளம் லீட்கோட் டெய்லி சேலஞ்ச் செப்டம்பர் மந்த் டே 27ல கேட்டிருக்க யூனிக் இமெயில் அட்ரஸஸ். நாம இப்போ ப்ராப்ளம் டிஸ்கிரிப்ஷனை படிச்சு ப்ராப்ளமை தெளிவா புரிஞ்சுப்போம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நாங்க வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆயிடும். ஃபைன். எவ்ரி வேலிட் இமெயில் கன்சிஸ்ட் ஆஃப் அ லோக்கல் நேம் அண்ட் அ டொமைன் நேம் separated by the @sign. Besides lowercase letters, the email may contain one or more dot or periods சொல்லுவாங்க or plus. ஃபைனா. ஸோ என்ன சொல்றாங்கன்னா, ஒரு இமெயில் ஐடி வேலிட்னா என்னன்னா, அது ஒரு லோக்கல் நேமும் ஒரு டொமைன் நேம் இருக்கும். ஸோ அந்த ரெண்டு நேமே எது பிரிக்கும்னா அட்டுன்ற ஒரு சிம்பிள், அதாவது ஃபர்ஸ்ட் லோக்கல் நேம் அட் டொமைன் நேம் அந்த மாதிரி வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா @gmail.com. ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ எங்கள் சேனல் நேம் வேர்கல்@gmail.com அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி சொல்றாங்க. ஃபைனா. ஸோ பிசைட்ஸ் லோவர் கேஸ் லெட்டர்ஸ் த இமெயில் மே கண்டெயின், ஓகேவா, பிளஸ் டாட் பிளஸ், ஸோ அதுவுமே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க லோவர் கேஸ் லெட்டர்ஸ்ல இன் போத் லோக்கல் நேம் அண்ட் டொமைன் நேம். ஃபைன். ஸோ அந்த மாதிரி சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா alice@leetcode.com. Alice is the local name and leetcode.com is the domain name, obviously. If you add periods between some characters in the local name part of an email address, mail sent there will be forwarded to the same addresses without dots in the local name. Note that this rule does not apply to domain names. Fine. So for example பாத்துறோம், அப்புறமா சொல்றேன். alice.z@leetcode.com and aliz@leetcode.com forward to the same email address. So அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, alice.z-னாலுமே aliz ரெண்டுமே ஈக்குவல் தான். டாட் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ அது கன்சிடரே ஆகாது, சும்மா நம்மளே வைக்கிற மாதிரி. ஸோ அது கன்சிடரே ஆகாது. பட் அந்த அட்டுக்கு அப்புறம் வருது பாத்தீங்களா, ஸோ அதாவது இந்த leetcode.comல இப்போ lead.code.comனா தட் இஸ் யூனிக், ஓகேவா. ஸோ lead.code.com அது வேற, leetcode.com அது வேற, அப்படி சொல்றாங்க. ஃபைனா. அடுத்து பாத்தீங்கன்னா, இஃப் யூ ஆட் அ பிளஸ் in the local name, everything after the plus sign will be ignored. This allows certain emails to be filtered. Note that this rule does not apply to domain names. Fine. So இங்க பாருங்க, m.y plus name@email.com will be forwarded to my@email.com. Fine. ஸோ அவன் என்ன சொல்ல வரான்னா, பிளஸ்க்கு அப்புறம் லோக்கல் நேம்ல இருக்கிறது எதுவுமே கன்சிடர் பண்ணப்படாது, ஓகேவா. பிளஸ்க்கு அப்புறம் டாட்டோ எது இருந்தாலுமே சரி, அந்த என்ன லோவர் கேஸ் லெட்டர்ஸ் டாட் எது இருந்தாலும் சரி, அது வந்து கன்சிடர் பண்ணப்படாது. அதாவது லோக்கல் நேம்ல சொல்றேன். அட்டுக்கு அப்புறம் வர்றது வந்து நமக்கு வந்து ஹோஸ்ட் நேம், ஓகேவா. லோக்கல் நேம்ல அந்த பிளஸ்க்கு அப்புறம் எது வந்தாலும் கன்சிடர் ஆகாது. அதான் இங்க சொல்றாங்க. இங்க வந்து பிளஸ்க்கு அப்புறம் நேம்னு இருக்கு, அது வந்து இவங்க கன்சிடர் பண்ணல, ஓகேவா. டாட்டை ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ மைன்னு ஆயிடுச்சு. ஃபைனா. இட் இஸ் பாசிபிள் டு யூஸ் both of these rules at the same time, ஓகேவா. அது at the same time. Given an array of strings emails where we send one email to each email, return the number of different addresses that actually receive emails. அவங்க வந்து ஒரு அரே ஃபுல்லா இமெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓகேவா. ஸோ அதுல வந்துட்டு நம்ம வந்துட்டு யூனிக்கான இமெயில்ஸ் கண்டுபிடிக்கணும் ஆஃப்டர் டூயிங் திஸ் ஃபில்ட்ரேஷன்ஸ். ஸோ பிளஸ்க்கு அப்புறம் வரதெல்லாம் எடுத்துட்டு டாட் எல்லாம் கன்சிடர் பண்ணாம அப்படி இருந்து எதெல்லாம் யூனிக்கா இருக்கு அதை வந்து நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபைன். ஸோ எக்ஸாம்பிள் படி பாத்தீங்கன்னாலும் தெரியும், test.email பிளஸ் அலெக்ஷன் இருக்கு, அது வந்து டெஸ்ட் இமெயில் ஆயிடும். ஸோ அதனால இங்க டாட்ல கன்சிடர் ஆகாது, பாபும் கன்சிடர், ஏன்னா பிளஸ்க்கு அப்புறம் பாபு இருக்கு, ஸோ அதுவும் கன்சிடர். ஸோ இது ரெண்டுமே ஒரே மாதிரி ஆயிடுச்சு, leetcode.com, ஓகே. இது ரெண்டுமே ஒரே மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதுவுமே பாத்தீங்கன்னா டெஸ்ட் இமெயில் தான். ஸோ டெஸ்ட் இமெயில் தான், பட் பாத்தீங்கன்னா இந்த நான் சொன்ன மாதிரி lead.tcode.com இது வந்து வேற. ஸோ டொமைன் நேம் வேற, ஐ மீன் லோக்கல் நேம் வந்து சேம், பட் ஹோஸ்ட் நேம் வந்து இந்த ரெண்டுத்துக்கும் வேற. அதே மாதிரி இதுக்கும் இந்த ரெண்டுத்துக்கும் வேற வேற. ஸோ அதனால 2 ஆயிடுச்சு. ஃபைன். நீங்க பாத்துக்கோங்க. கன்ஸ்ட்ரெயின்ஸ் பார்ப்போம். 1 less than or equal to email dot length வந்து மொத்தம் 100 இருக்கும். ஸோ ஈச் இமெயிலோட லென்த், அதாவது இந்த கேரக்டர்ஸ் லென்த் வந்து 100 குள்ளதான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கன்சிஸ்ட் ஆஃப் லோவர் கேஸ் இங்கிலீஷ் லெட்டர்ஸ் அண்ட் பிளஸ் டாட் அட், ஓகேவா. இந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்லாம் இந்த 3 மட்டும் தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஈச் இமெயில்ஸ் கண்டெய்ன்ஸ் எக்ஸாக்ட்லி 1 அட் கேரக்டர் தான். ஸோ வந்து ஒரே ஒரு அட்டு தான் இருக்கும், பிகாஸ் அட்டு இஸ் த செப்பரேஷன் பிட்வீன் ஹோஸ்ட் நேம் அண்ட் லோக்கல் நேம். ஸோ அதனால ஒரே ஒரு அட்டு தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆல் லோக்கல் அண்ட் டொமைன் நேம்ஸ் ஆர் நாட் எம்டி, ஓகேவா. ஸோ அட்டுக்கு முன்னாடி கண்டிப்பா ஏதாவது ஒரு கேரக்டர் இருக்கும், அட்டுக்கு அப்புறம் கண்டிப்பா ஏதாவது ஒரு கேரக்டர் இருக்கும், அப்படி சொல்லியிருக்காங்க. லோக்கல் நேம்ஸ் டு நாட் ஸ்டார்ட் வித் அ பிளஸ் கேரக்டர், ஓகே. நான் பிளஸ் கேரக்டர்னா அது என்ன ஆயிடுது, எம்டி ஆயிடும். பிளஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம எதுவுமே கன்சிடர் பண்ண மாட்டோம், பிளஸ் கன்சிடர் பண்ண மாட்டோம், பிளஸ்க்கு அப்புறம் அது எதுவுமே கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ அதனால வந்துட்டு
பிளஸ் ஸ்டார்டிங்ல இருக்க மாதிரி உனக்கு லோக்கல் நேம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைன். ஓகே, இப்போ நீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்களே இந்த ப்ராப்ளமை எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணுங்க. இது ஒரு ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். ஸோ கிவ் இட் அ ட்ரை. ஃபைன், நானே கோட் ஆக்சுவலா பண்ணிட்டேன். ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன் மை கோட். ஃபைன். ஸோ யூனிக்ஸ்ன்ற ஒரு செட் கிரியேட் பண்ணிக்கிறேன். செட்னா என்னன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இன்னொரு சொல்றேன். இட்ஸ் அன் ஆஷ் செட். ஓகேவா? ஆஷ் செட்னா என்ன பண்ணா யூனிக் எலமெண்ட்ஸ் மட்டும் தான் ஸ்டோர் பண்ணோம். when repeaters come in அது வந்து கன்சிடர் பண்ணாது ஆல்ரெடி if it is there. ஃபைனா? ஸோ அதனால இது மூலமா நம்ம அந்த யூனிக்கான இமெயில்ஸை நம்ம வந்து எடுத்துக்க முடியும். ஃபைன். ஸோ வந்து நான் இதுல வந்து ஃபார் லூப் வந்து ஃபார் இமெயில் இன் இமெயில்ஸ். ஃபைனா? ஒவ்வொரு இமெயிலா கன்சிடர் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா ஆஸ் கன்ஸ்டன்ஸ்ல சொன்ன மாதிரி அட்டு வச்சு பிரிச்சுக்க போறேன். லோக்கல் ஹோஸ்ட்னு சொல்லிட்டு இமெயில் டாட் ஸ்பிளிட். ஓகேவா? ஸோ லோக்கல் ஹோஸ்ட் இப்போ கிடைச்சிருச்சு. இப்போ நான் ஹோஸ்ட் எதையும் கை வைக்க தேவையில்ல. பிகாஸ் நன் ஆஃப் தி ஃபில்டர்ஸ் அப்ளை டு த ஹோஸ்ட். ஏன்னா எல்லாமே நாட் அப்ளிகபிள் தான் சொல்லியிருப்பாங்க. பாருங்க, டஸ் நாட் அப்ளை டு டொமைன் நேம்ஸ், டஸ் நாட் அப்ளை டு டொமைன் நேம்ஸ். ஓகேவா? ஸோ லோக்கல் நேம், ஓகே, டொமைன் நேம் அதான் ஹோஸ்ட் நேம் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ டொமைன் நேம் அண்ட் ஹோஸ்ட் நேம் ரெண்டு ஒன்று தான். ஸோ ஃபைனா? ஸோ லோக்கல் ஹோஸ்ட். ஃபைனா? லோக்கல் தான் ஒரு டொமைன் நேம் இங்க. ஸோ அதுக்கு எதுவுமே கன்சிடர் ஆகும். ஸோ அதனால நம்ம லோக்கலை மட்டும் ப்ராசஸ் பண்ண போறோம் பேஸ்ட் ஆன் தி ஃபில்டர்ஸ் தே கிவன். அதாவது டாட் பிளஸ் அதை பேஸ் பண்ணி. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா ஸ்பிளிட் பண்ணிக்கிறேன் பிளஸ் வச்சு. ஸோ லோக்கல் நேமை பிளஸ் வச்சு ஸ்பிளிட் பண்ணிக்கிறேன். ஸோ பிளஸுக்கு முன்னாடி இருக்கிறதுல இருக்க டாட் மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ண போறோம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா தெரியும். வேர் இட் இஸ், யா. ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும். நம்ம வந்துட்டு இங்க பாருங்க, இப்போ வந்து பிளஸுக்கு அப்புறமா ஒரு டாட் இருக்கு. பட் நம்ம அதை எதுவுமே கன்சிடர் பண்ண மாட்டோம். வெறும் இதை மட்டும் தான் கன்சிடர் பண்ண போறோம். கரெக்டா? ஸோ அதனால நான் இந்த பிளஸ் வச்சே ஸ்பிளிட் பண்ணிட்டேன்னா எனக்கு இது தனியா ஒரு ஸ்ட்ரிங்காவும் இது தனியா ஒரு ஸ்ட்ரிங்காவும் கிடைக்குமா? ஸோ அதுல வந்துட்டு நான் இந்த ஸ்ட்ரிங்கை மட்டும் எடுத்து ப்ராசஸ் பண்ண போறேன் டாட்டுக்கு. ஓகேவா? ஸோ அதான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுல அதோட ஜீரோத் இருக்குது, அதாவது அந்த பிளஸுக்கு முன்னாடி இருக்குது ஃபர்ஸ்ட் வந்தது. ஸோ அதை மட்டும் எடுத்துட்டு அதுல இருக்க ஒவ்வொரு கேரக்டரா செக் பண்ண போறேன். டாட்டா இருந்தா கன்சிடர் பண்ணாம மீதி எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிட போறோம். ஜாயின்ன்றது ஒரு ஸ்ட்ரிங் ஃபார்ம் பண்ணோம் வித் யூசிங் திஸ் அரே, லைக் கேரக்டரா வருதுல. ஸோ அது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி ஒரு ப்ராசஸ் லோக்கல் ஒரு ஸ்ட்ரிங். ஓகேவா? லோக்கல் ஸ்ட்ரிங் நம்ம பண்ண போறோம். ஃபைனா? ஸோ அப்புறமா என்ன பண்றேன்னா யூனிக்ஸ் டாட் ஆட். ஸோ யூனிக்ஸ் என்ன ஆட் பண்றேன்னா ப்ராசஸ்டு லோக்கல் பிளஸ் அட்டு பிளஸ் ஹோஸ்ட். இங்க அட்டு ஏன் யூஸ் பண்றேன்னா ஒரு எக்ஸாம்பிள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்துட்டு லீட் அட்டு கோட் டாட் காம் வைக்கிறேன்னு வைங்க. ஓகேவா? ஸோ லீட் அட்டு கோட் டாட் காம் வைக்கிறேன். நம்ம இப்போ டைரக்டா அந்த அட்டு போடாம நான் வைக்கிறேன்னு வைங்களேன். அட்டு leetcode டாட் காம்னு ஒன்று இருக்கு, leetcode டாட் காம்னு இருக்கு. ஸோ நான் வந்துட்டு இந்த அட்டு போடாம டைரக்டா வைக்கும் போது என்ன ஆகும்னா இந்த இது வந்து போயிடுமா? ஸோ இந்த இது போயிடும். ரெண்டுமே leetcode டாட் காம் ஆகி ரெண்டுமே ஒரே மாதிரி ஆயிரும். ஸோ வி ஷுட் நாட் அலோ தட், ரைட்டா? ஸோ இந்த மாதிரி ஆயிடக்கூடாது. ஏன்னா இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா திஸ் இஸ் அண்ட் பார்ட் ஆஃப் லோக்கல் நேம். ஓகேவா? இதுதான் டொமைன் நேம். இது ஃபுல்லாவே இங்க டொமைன் நேம். பட் நான் அட்டு போடாம போட்டேன்னா என்ன ஆகும்னா இதுல வந்து லீட் இருந்ததுன்னா leetcode அப்படின்னு சொல்லி சேர்ந்துரும். அந்த மாதிரி ஆகக்கூடாது. ஸோ அதனால தான் இந்த அட்டு போட்டு நான் யூனிக்ல சேவ் பண்றேன். ஃபைனா? ஸோ தட்ஸ் வாட் இட் இஸ். நம்ம வந்து ஃபைனலா அந்த யூனிக்கோட லென்த்தை ரிட்டர்ன் பண்ணோம்னா ஸோ இட் வில் பி ஒர்க்கிங். ஃபைனா? ரன் பண்ணி பார்த்துடலாம். அண்ட் ஹோப் ஸோ இட் ஒர்க்ஸ். யா, சப்மிட் பண்ணா கார்னர் கேஸ்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்த்துருவோம். ஓகேவா? ஸோ யா, அக்செப்டட். தட்ஸ் இட். ஓகே, இப்போ நாம இந்த ப்ராப்ளமோட டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பத்தி பார்ப்போம். டைம் பொறுத்த வரைக்குமே என்னன்னா, ஸோ ஒரு லூப் பண்றோம் அண்ட் வித்தின் தட் ஒரே ஒரு திங் மட்டும் பண்ணுவோம். என்னன்னா இந்த இது, சரியா? ஸோ இதோட லென்த் என்ன மேக்ஸிமமோ அதுதான். ஸோ அதனால நான் வந்துட்டு இமெயில்ஸோட லென்த்தை வந்து எண்ணணும். ஸோ இதை வந்துட்டு எம்னு வச்சுக்கிறேன். ஸோ n ஸ்டார் எம். ஓகேவா? ஸோ இந்த ஒரு உள்ள லூப் போதில்ல. ஸோ அது வந்து டிஃபரன்ஷியபிள். ஸோ அது டிஃபரன்ஷியபிள் என்ன மீன் பண்றோம்னா, ஸோ ஒவ்வொரு ஸ்ட்ரிங் ஒவ்வொரு மாதிரி லென்த் வரும். ஸோ அது மேக்ஸிமம் யூஸ்வலா அதோட மேக்ஸிமம் லென்த் எந்த ஸ்ட்ரிங் வந்து இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணதுல மேக்ஸிமம் லென்த் இருக்கும். ஸோ அதால மல்டிப்ளை பண்ணி ஸோ அதுதான் டைம் காம்ப்ளெக்சிட்டி சொல்லுவாங்க. ஸோ அதுதான். ஓகேவா? ஃபைனா? ஸோ ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா யூனிக்ஸ் தான். ஸோ லென் ஆஃப் யூனிக்ஸ் தான் ஸ்பேஸ். ஸோ யா, லென் ஆஃப் யூனிக்ஸ் தான் ஸ்பேஸ். ஃபைன். ஸோ யா, அது மட்டும் எக்ஸ்ட்ராவா நம்ம யூஸ் பண்றோம். ஸோ அதனால தான், பிகாஸ் அதுதான் செட். தட் இஸ் த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வி கோனா யூஸ். ஃபைன். இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. எங்களோட அடுத்த வர வீடியோஸ் பத்தின இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு உடனே தெரியும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க டெலிகிராம் சேனலோட லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. உங்களை மாதிரி என்ன மாதிரி இருக்க தமிழ் கோடர்ஸோட இன்டராக்ட் பண்ணோம், டீம் அப் பண்ணி கான்டெஸ்ட்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க டெலிகிராம் குரூப்பை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க.
இன்ட்ராக்ட் பண்ணி கான்டெஸ்ட்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இல்ல எனக்கு டிஸ்கார்ட் தான் கம்ஃபர்டபுள் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க டிஸ்கார்ட் சர்வரோட லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. எங்களோட வீடியோஸ்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படி எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம உங்களுக்கு எங்க சேனலோட லிங்கை ஷேர் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோஸ்ல இருக்க கோட் எல்லாத்தையுமே ஒரு கிட்டப் போல புஷ் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், தேவைப்பட்டா ரெஃபர் பண்ணிக்கோங்க. நாங்க வந்து இன்டர்வியூ சீரிஸ் மாதிரி ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், மறக்காம போய் பாருங்க. ஸோ உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆல்சோ உங்களுக்கு பாக்குறதுக்கு டைம் இல்லை, நான் லிசன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பாட்காஸ்டோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ஸோ அதையும் நீங்க போயிட்டு கேட்கலாம். பட் அது வந்து வெறும் இன்டர்வியூஸ்க்கு மட்டும்தான். ஸோ யா, இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே இந்த ப்ராப்ளமோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ஸோ அதை போயிட்டு மறக்காம சால்வ் பண்ணிடுங்க. அட் தி சேம் டைம் நான் யூஸ் பண்ண ஒயிட் போர்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், தேவைப்பட்டா ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. Until tomorrow, be safe, take care, bye.